குன்னூர் நகர பகுதியில் கடையை உடைத்து பொருட்களை சூறையாடி சென்ற கரடியை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு உணவை தேடி வருவது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குன்னூர் நகர பகுதியான டென்ட் ஹில் பள்ளி வளாகத்தில் உள்ள ஆஷா என்பவரின் கடையின் கதவு மற்றும் ஜன்னல்களை உடைத்து சென்று உள்ளே வைத்திருந்த 20,000 ரூபாய் மதிப்பிலான தின்பண்டங்கள் மற்றும் எண்ணெய் மற்றும் குளிர்பானங்களை சேதப்படுத்தியது. தொடர்ந்து இந்த கரடி 3வது முறையாக அந்த பகுதியிலேயே உலா வருகிறது. மேலும் இந்த பகுதியில் மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம், திருமண மண்டபம் மற்றும் பள்ளி, கல்லூரிகள் உள்ளதால் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்பு வனத்துறையினர் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பேட்டி குன்னூர் பாலசுப்ரமணி. இன்று காலை அதிகாலை 4 to 5 மணி அளவில் டென்டில் பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டிக்கடையில் கரடி புகுந்து அட்டகாசம் செய்து 20-25,000 ரூபாய் சேதப்படுத்தியிருக்கிறது. அதுவும் பள்ளி வளாகம், காவல்துறை அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்கடையில் வனத்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த வனத்துறை கட்டடத்திற்கு அருகாமையிலே கரடி புகுந்து இவ்வளவு அட்டகாசம் செய்கின்றது. மக்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த கரடியை உடனடியாக கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த காடுகளில் விடும்படி கோரிக்கை வைக்கிறேன்.